காலவேளையில் நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க வேண்டிய வேத பகுதி கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை நானே வாசிக்கிறேன். அவர் அதரிசமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த காலவேளையில் நான் கொடுக்குற இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு செய்தியாக இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் ஒரு அவதாரமா? இயேசு கிறிஸ்து யார்? அவர் எப்படிப்பட்டவர்? இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இயேசுவினுடைய பிறப்பையும் அவர் யார் என்பதையும் நாம் சரியாக அறிந்து கொள்வதற்கு அது மிக உதவியாக இருக்கும். இயேசு அவதாரமா? இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறது? இந்த உலகம் பார்க்கும் பார்வை என்ன? இயேசுவை பற்றி வேதாகமம் பார்க்கும் பார்வை என்ன என்பதை குறித்து இந்த காலவேளையில் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த நாட்களில் எல்லாரும் பேச தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் செய்திகளில் இயேசுவின் பிறப்பை பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளில் உயரமான கிறிஸ்மஸ் மரங்களை வைப்பதும் அங்கே கிறிஸ்மஸ் விழாக்களை கொண்டாடுவதும், நம்முடைய நாட்டிலும் கூட தமிழ்நாட்டிலும் கூட கிறிஸ்மஸ்க்காக சில நிறுவனங்கள் பெரிய கேக் தயாரிக்கும் முயற்சியில் இறங்கியிருப்பதையும் நாம் நிறையா செய்திகளில் பார்த்துட்டே வர்றோம். எங்கு பார்த்தாலும் இந்த கிறிஸ்மஸ் செய்திகளை கேள்விப்படுவதை நாம் கவனித்து வருகிறோம். ஆக இப்படிப்பட்ட காலங்களில் இயேசுவின் பிறப்பை ஒவ்வொருத்தரும் பேசிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். நம்மை சந்திக்கிற இயேசுவை அறியாத மக்கள் கூட நம்மிடத்தில் கேட்பார்கள், கிறிஸ்மஸ் நெருங்கி வருது இல்லை, இயேசு பிறந்ததை கொண்டாட போறீங்கல்ல அப்படின்னு நம்ம பக்கத்தில் உள்ளவங்களாம் நம்மகிட்ட கேட்பாங்க. கிறிஸ்மஸ்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை. அவங்களுக்கு தெரியுது இயேசு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடிக்கடி இயேசு கிறிஸ்து பிறந்து இத்தனை வருஷம் ஆகிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் இயேசுவை எப்படி நினைக்கிறது என்றால், உலகம் அவரை மனிதனாக ஏற்றுக்கொள்ளுகிறது. இயேசுவை மனிதனாக ஏற்றுக்கொள்ளுகிறது. அவரை ஒரு ஞானி என்று சொல்லுகிறது, மகான் சொல்றாங்க, புனிதர் என்றாங்க, சிலர் தீர்க்கதரிசின்றாங்க, சீர்திருத்தவாதின்றாங்க, புரட்சியாளர்ன்றாங்க, அவர் ஒரு நல்ல போதகர்ன்றாங்க, அவர் ஒரு நல்ல மனிதர்ன்றாங்க. இப்படிலாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு இந்த உலகத்துக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை வேதம் சொல்லுகிறபடி ஏற்றுக்கொள்வதற்கு இந்த உலகம் தயங்குகிறது. ஆனால் அந்த உலகம் அவரை ஒரு நல்ல மனுஷன், அவர் ஒரு நல்ல ஞானி, அவர் தீர்க்கதரிசி, இப்படி எல்லாம் சொல்றதுக்கு உலகம் ஏற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. சில மார்க்கங்களும் கூட அதை ஏற்றுக்கொள்கிறது. யூத மார்க்கம் கூட இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதனாக ஏற்றுக்கொள்ளுகிறது. இஸ்லாம் மார்க்கம் கூட இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாக, நபியாக ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதோ அப்படி ஏற்றுக்கொள்ள உலகம் இருக்கிறது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து அவதாரமா அப்படின்னு இந்த சில நேரங்கள் நாம் பாடலும் பாடுவோம், இயேசு அவதரித்தார் அப்படிமோ. இயேசு அவதரித்தார் என்ற அடிப்படையில் இயேசு அவதாரம் தான். ஆனால் இந்த உலகம் பார்க்கும் அவதாரம் போல அல்ல. இந்த உலகம் சொல்லுகிற அவதாரம் வேறு. இன்றைக்கு இந்த உலகத்தில் பல்வேறு அவதாரங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஏதோ 10 அவதாரங்கள் இருப்பதாக சொல்றாங்க. அதுல பாருங்க, கல்கி அவதாரம் அப்படின்றாங்க. 10வது அவதாரம் கல்கி அவதாரம் சொல்றாங்க. சிலர் இயேசு கூட கல்கி அவதாரம் தான் உலகத்தில் பேசிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை இன்னொருவரோடு ஒப்பிடும் அளவுக்கு ஒப்பிடப்படும் அவதாரம் இயேசு இல்லை. இந்த உலகம் இயேசுவை இன்னொரு அவதாரத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். இயேசு யாரோடும் ஒப்பிட முடியாதவர். அவர் அவதாரமாக இருந்தாலும் மனிதன் சொல்லுகிற அவதாரம் அல்ல, இந்த உலகம் சொல்லுகிறது போல ஒரு அவதாரம் அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய அவதாரம் வித்தியாசமானது. எவரோடும் ஒப்பிட முடியாத அவதாரம் அவர் எடுத்திருக்கிறார்.
இந்த உலகம் சில மார்க்கங்கள் சொல்லுகிறது, மனிதன் கூட, எல்லா மனிதனும் கூட அவருடைய கர்ம வினை அடிப்படையில் அவதாரமாக எடுக்கிறான்னு சொல்கிறாங்க. 7 விதமான அவதாரம் எடுக்கிறான், பிறவி எடுக்கிறான். அவதாரம் என்றால் இறங்கி வருதல்னு அர்த்தம். அவதாரம்னா இறங்கி வருதல்னு அர்த்தம். அதைத்தான் இந்த உலகம் மனிதனும் கூட அவதாரம் எடுக்கிறான். அவன் வாழ்விலே அவன் செய்த கர்ம வினை என்னவோ அதன் அடிப்படையில் அவன் திரும்பவும் மறுபடியும் அவன் நல்ல அவதாரமாகவோ அல்லது கெட்ட அவதாரமாகவோ அவன் 7 விதமாக மாறித்தான் அவனுடைய பிறவி முடியும் அப்படின்னு இந்த உலகம் சொல்லுகிறது. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை என்பதை மறந்துவிடாதங்கள். ஒருவன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் மரிக்கும் போது இன்னொரு அவதாரத்துக்குள் போகவில்லை. அழியாத ஆத்துமா அவன் தன்னை தந்த தேவனிடத்திற்கு என்ன செய்கிறது? அது திரும்புகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே மனிதன் இன்னொரு அவதாரமாக வரப்போவதில்லை என்பதை வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. எனவே உலகம் சொல்லும் கருத்துக்களுக்கும் வேதம் சொல்லும் கருத்துக்களுக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கிறது. நீங்களும் நானும் நம்ப வேண்டிய ஒரு கருத்து வேதாகமம், அழியாத வசனத்தின் கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உலகம் என்னதான் சொன்னாலும் சரி, இயேசு கிறிஸ்து அவர் உலகம் சொல்லும் அவதாரமாக அல்ல. நான் நம்புகிற விஷயங்கள், இந்த இயேசுவை அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை இந்த காலையில் அறிந்து கொள்ள போறோம். இயேசு எப்படிப்பட்டவர், இந்த உலகம் சொல்லும் இயேசுவை வர வேதம் சொல்லும் இயேசு எப்படிப்பட்டவர் அப்படி நான் ரொம்ப ஆழமா அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பானவர்களே, நம்ம ஆண்டவருடைய பிறப்பையும் அவருடைய வளர்ப்பையும் அவருடைய மனிதனானாரே அதை பற்றியும் நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. அதை அறிந்து கொள்ளும் போது நம் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பது நமக்கு புரியும். அவர் எவ்வளவு வல்லமையானவர் என்று நமக்கு புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய தேவனுடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் அவருடைய பிறப்பில் இருக்கிறது. இயேசு எவ்வளவு பெரியவர் என்பதை நான் அறிய வேண்டும், இந்த உலகமும் அறிய வேண்டும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னொன்றையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் எந்த அளவுக்கு இயேசுவை அறிந்து கொள்கிறேனோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. பிரைஸ் எல்லாம். நான் எவ்வளவு அவரை அதிகமாக அறிகிறேனோ அவ்வளவு அதிகமாக எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. நான் அறிந்து கொள்வதன் அடிப்படையில் தான் எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு. நான் கொஞ்சமா அவர் அறிஞ்சிருந்தா கொஞ்சம்தான் ஆசீர்வாதம். அவரை அதிகமாக அறிந்தால் அதிகமான ஆசீர்வாதங்கள். உதாரணமா சொல்றேன், செல்போன் எவ்வளவு பயனுள்ளது. செல்போன் ரொம்ப யூஸா இருக்கா? சிலர் சொல்லுவாங்க, சிலர் எதுவரை செல்போனை பயன்படுத்துகிறார்கள் தெரியுமா? சிலர் வந்த ஃபோனை எடுக்கிறது மட்டும்தான் சிலருக்கு தெரியும். ஃபோன் வந்தால் அட்டன் பண்ணுவாங்க, அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதை தாண்டி அவங்களுக்கு ஃபோன் பண்ணவும் அவங்களுக்கு தெரியாது. சிலருக்கு ஃபோன் வந்தது எடுப்பாங்க, ஃபோன் பண்ணவும் தெரியும். சிலர் அந்த ஃபோனில் டார்ச் அடிக்க தெரியும். கொஞ்சம் பேருக்கு டார்ச் யூஸ் பண்ணுவாங்க அதில். இன்னும் சிலர் கால்குலேட்டர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுவாங்க. சிலருக்கு காலையில் போகிறதுக்கு டைம் பார்க்குறதுக்கு செல்ஃபோன் பயன்படுது. வேற என்ன பயன்படுது? வேற எந்த வகையில் செல்ஃபோன் பயன்படுது? தகவல் பரிமாற்றம், அதான் ஃபோன் பண்ணுறோம். அது இல்லாமல் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறோம். சிலருக்கெல்லாம் அது என்ன செய்யாது, தெரியாது. இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்த அடிப்படையில் சில பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்குது. ஆண்டவருடைய பாடல்கள் நிறையா இருக்குது. ஆண்டவருடைய வசனங்களை நாம் பண்ண முடியும். தேவனுடைய வார்த்தைகளை ஸ்டேட்டஸ் வைக்க முடியும். தீமைக்காக பயன்படுத்துகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நன்மைக்காக பயன்படுத்துகிறவர்கள் இருக்காங்க. நான் இப்போ சொல்ல விரும்புவது, செல்ஃபோனை பற்றி நிறையா தெரிஞ்சால் நிறையா யூஸ் ஆகும். செல்ஃபோனை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சால் கொஞ்சமாக யூஸ் ஆகும். ஆண்டவரும் அப்படி தான், பைபிளும் அப்படி தான். பைபிள் அதிகமாக தெரிய அதிகமாக யூஸ் ஆகும். தேவனும் ஆண்டவர்கிட்ட அதிகமாக பழக ஆண்டவரோடு மிக நெருங்க ஆண்டவரை பற்றி அறிவதை விட ஆண்டவரையே அறிந்து கொள்கிறதில் நாம் அதிகமாக வளரும்போது நமக்கு ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வாதங்களை தருகிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் எந்த அளவுக்கு இயேசுவை அறிந்திருக்கிறேனோ அந்த அளவுக்கு அவர் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்.
நான் அவரை பற்றி ஒரு இரட்சகராக மட்டும் அறிந்திருந்தால், ஒரு பாவத்தை மன்னிக்கிறவராக மட்டுமே அறிந்திருந்தால், பாவ மன்னிப்பை மட்டும் பெற்றுக்கொள்கிறேன். என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறவர் என்று அறிந்திருந்தால், நான் என் தேவன் ஜெபம் கேட்பதையும் நான் பெற்றுக்கொள்கிறேன், ஜெபத்துக்கான பதிலையும் பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் என்னுடைய கவலைகளில் என்னோடு பேசுவார் என்று நான் அறிந்திருந்தால், நான் அந்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை எவ்வளவு தூரம் நாம் அறிந்திருக்கிறனோ அதுவெல்லாம் எனக்கு நன்மையாக என்ன செய்கிறதுனா மாறுகிறது. ஆண்டவரை நான் அறியாதவைகள் இருந்தால் அதையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை அறிந்து முடித்து விட்டேன் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நிறைய அவரிடத்தில் இருக்கிறது. அவருடைய கிருபையும் மகிமையும் அவருடைய வல்லமையும் அவருடைய மேன்மையும் ஆட்சிமையும் ஏராளம் இருக்கிறது. அவர் இன்னும் நல்லவராகவே இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரை அதிகமாக அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. நம்முடைய ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த காலையில் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசிகள் கூட இன்னும் சரியாக என்ன செய்யலை, அறிந்து கொள்ளவில்லை. இந்த உலகத்தின் மக்களுக்கு இயேசு தெரியல அப்படின்றத விட சபைக்குள்ளேயே விசுவாசிகளுக்குள்ளேயே இயேசு முழுமையாக மக்கள் அறிந்திருக்கிறார்களா என்றால் இல்லை. இன்னும் இயேசுவை ஒரு மந்திரவாதியாக மட்டும் நினைக்கிற விசுவாசிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். தேவை வரும்போது மட்டும் இயேசுவை தேடுகிற மக்கள் சபைக்குள்ளே இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அவரை சுகமாக்கும் மருத்துவராக மட்டும் நினைக்கிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். எப்போ சுகமில்லாமாவதோ அப்போ மட்டும் ஆண்டவரை தேடுற ஆட்கள் இருக்காங்க. தன் தேவைகளுக்காக மட்டுமே தேடுகிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள் உள்ள விசுவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாவற்றையும் தாண்டி இயேசு இன்னும் எத்தனையோ விதங்கள்ல நமக்கு உதவியா இருக்கிறாரு. இன்னும் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் அவற்றை கொட்டி கிடக்கிறது. அதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் அவரை அறிந்து கொள்ளவில்லையே. சபைக்குள்ளேயே இயேசு கிறிஸ்துவை குறுகிய வட்டத்துக்குள் தான் அறிந்திருக்கிறார்கள். இன்னும் அறிய வேண்டியது நிறைய இருக்கு. நாம் இயேசுவை இன்னும் நிறைய அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அன்பானவர்களே, இயேசுவை நாம் அறிந்து கொள்ள நாம் என்ன செய்யணும்? அதிகமாக இயேசுவை அதிகமாக அறிந்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும். அல்லேலூயா. ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் ஒருவரை அதிகமாக அறிந்து கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு மனிதனை அதிகமாக அறிந்து கொள்ள என்ன செய்யணும்? அவரோடு ரொம்ப நெருக்கமாக போனால் தான் பழக முடியும். அப்படித்தானா? உங்களுடைய கணவரை முழுசாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? சகோதரிமார்கள் சொல்லுங்க, உங்க கணவரை முழுசும் புரிஞ்சுட்டீங்களா அப்படின்றவங்க ஒரு கை தூக்குங்களேன். ஒரு கையை காணாம. கல்யாணம் ஆகி 40 வருஷம் 30 வருஷம் ஆச்சு. இன்னும் வீட்டுக்காரரை பிரதர்கிட்ட கேட்குறேன், உங்க மனைவியை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா இது வரைக்கும்? அதை புரிஞ்சா ஏங்க நான் இப்படி இருக்கேன்? அது ஒரு மாதிரி ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு நேரம் இருக்கு. என்ன மூட்ல இருக்குன்னு கண்டே பிடிக்க மாட்டேங்குது. ஏங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எவ்வளவு முறை பேசி 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 பழகி எவ்வளவு நெருக்கமான உறவு தான் இதுதான். ரொம்ப நெருக்கமான உறவு இல்லை, எல்லாரை விட ரொம்ப நெருக்கமான உறவு இதுதான். கணவன் மனைவி உறவு தான் உலகத்திலே நெருக்கமான உறவு. அந்த உறவிலேயே இன்னும் நிறையா புரிந்து கொள்ள வேண்டியவைகள் இன்னும் இருக்கிறது அல்லவா? இன்னும் இருக்கிறது அல்லவா? அல்லேலூயா. கணவர்கிட்ட மனைவியும் மனைவிட்ட கணவனும் கடந்த கால அனுபவங்களை வச்சு இன்னைக்கு பழக முடியாது. அன்றைக்கு வேற இன்னைக்கு வேற, நாளுக்கு நாள் மாறிட்டே வருது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இன்னும் இயேசுவோடு மிகவும் நெருக்கமாக வர வேண்டிய இடம் என்ன செய்து இருக்கு. அல்லேலூயா. நெருக்கமாக வர வேண்டிய இடம் ஒன்று இருக்குல்ல. சீஷர்கள் இயேசுவோடு நெருக்கமாக இருந்தார்கள். அவரோடு மிகவும் நெருக்கமாக பழகினார்கள். அதனால தான் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்காது. அது அவனுக்கு உதவி ஆயிற்று. அதுவே அவனுக்கு உதவி ஆயிற்று. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் எங்கே இருப்பார்னு அவனுக்கு தெரியும். மற்ற யாருக்கும் தெரியல. யூதாஸுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து என்ன செய்வார், காலையில் என்ன செய்வார், மாலையில் என்ன செய்வார், மத்தியான நேரம் என்ன செய்வார், இந்த விஷயத்துக்கு பிறகு என்ன செய்வார், அற்புதம் செய்த பிறகு என்ன செய்வார். இது எல்லாம் யூதாஸுக்கு பழகிருச்சு. அதனால தான் சரியாக இயேசுவை கண்டுபிடித்தான். இயேசுவை மற்றவர்கள் கண்டுகொள்ள முடியாததுனால தான் அவரை காட்டி கொடுப்பதற்கு ஒரு ஆள் தேவைப்பட்டார். அதனால தான் யூதா பயன்படுத்திக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பேட்டரி ஒன்று அதில் கீழே டக்குன்னு எடுக்கணும்.
அந்த சைடு. சரி, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்ல விரும்புவது, இயேசுவோடு கூட மிகவும் நெருக்கமாக நிற்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு இருந்த மாதிரி மனித உருவில இன்றைக்கு இல்லாததுனால நீங்களும் நானும் அவரோடு எப்படி நெருங்கி பழகுவது என்றால், நீங்கள் சொன்னது போல தான் ஜபத்தின் மூலமாகவும் பைபிள் படிக்கிறதன் மூலமாகவும் இயேசுவோடு மிக நெருக்கமாக வர முடியும். அப்படி நெருக்கமாக வரும்போது இயேசு கிறிஸ்துனுடைய அவரை பற்றி அதிகமாக நாம் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதில் மிக முக்கியமான ஒன்று, அவர் நித்தியமானவர். அவர் மிகவும் நித்தியமானவர். அல்லேலூயா. நான் அந்த மைக்கு இதை மாற்றிடுறேன். நான் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்குதா? கடைசியாக என்ன சொன்னேன்? கை தட்டுங்க பிரதருக்கு. அல்லேலூயா. கவனமாக இருக்கணும் கொஞ்சம். கடைசியாக சொன்னது இயேசு நித்தியமானவர். இந்த விஷயத்தில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து விசுவாசிகளே சிலருக்கு அந்த இயேசு பிறந்தார் இல்லையா, அதுக்கு முன்னாடி உள்ள இயேசுவை அநேகரால் என்ன செய்ய முடியல, விளங்கி கொள்ள முடியல. நிறைய பேருடைய எண்ணமெல்லாம் இயேசு கிறிஸ்து பிறந்தே 2000 வருஷம் தானே ஆகுது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நாம் எப்போதும் மறந்துடக்கூடாது, இயேசு கிறிஸ்துவுக்கு பிறப்பே இல்லை. மனுஷனாக 2000 ஆண்டுகள் ஆகிறதை ஒழிய அவர் தோன்றி 2000 வருஷம் இல்லை, அவர் நித்தியமானவராக இருந்தார் என்று வேதத்தில் சொல்லுகிறது. அன்பானவர்களே, என்னிடத்தில் கூட ஒருத்தர் கேட்டார், உங்கள் இயேசு கிறிஸ்து கிபி 1ஆம் நூற்றாண்டில் தானே வந்தார், அதுக்கு முன்னாடி அவர் எங்கே போனாருன்னு கேட்டார். நான் சொன்னேன், அவர் இங்கே தான் இருந்தார், உன் கண்ணு தான் பார்க்கல. அவர் நித்தியமானவராக இருக்கிறார். அவருக்கு முடிவு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. பூமியில் மனுஷனாக பிறந்து தான் 2000 வருஷம் ஆகிறது. அவர் பிறக்க முன்னும் இருந்தார். ஏனென்றால் அவர் மனிதன் அல்ல, அவர் தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மனிதனோடு பல வழிகளில் ஆண்டவர் தொடர்பு கொண்டார். கடைசியாகத்தான் ஆண்டவர் தன்னுடைய குமாரன் மூலமாக தொடர்பு கொண்டார் மனிதனை. தீர்க்கதரிசி மூலமாக, நியாயாதிபதி மூலமாக மனுஷனோடு ஆண்டவர் தொடர்பு கொண்டுட்டே இருந்தார். மக்கள் கீழ்ப்படியாத போது கடைசியில் தான் தன் குமாரனையே உலகத்திற்கு ஆண்டவர் தேவன் அனுப்பினார் என்பதை பார்க்கிறோம். குறிப்பாக இதை பற்றி இயேசு கிறிஸ்து கூட தான் யார் என்பதை அவர் ஊமையாக பேசும்போது சொல்றாரு. ஒரு எஜமான் தன் திராட்சை தோட்டத்தில் குத்தகைக்கு விட்டுட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் தன் வேலைக்காரங்களை அனுப்புறாரு. அந்த வேலைக்காரரை கொண்டுறாங்க. மறுபடியும் சில வேலைக்காரரை அனுப்புறாரு, அவங்களையும் கொண்டுறாங்க. கடைசியில் தன் குமாரனையே அனுப்புறாரு, அவங்க எல்லாம் குமாரனையும் கொன்றாங்க. இந்த ஓமையை சொல்றாரு. அதான் இயேசு கிறிஸ்து தன்னையே சொல்றாரு. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை தேவன் அனுப்பினார், அவங்களெல்லாம் அடிச்சு கொண்டுட்டாங்க. கடைசியா தன் குமாரனையே அனுப்பினார். அந்த குமாரன் நான் தான், என்னையும் இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க, கொலை செய்வார்கள்னு இயேசு கிறிஸ்து அதை பிரசங்கம் பண்ணதை நாம் பார்க்கிறோம். பாந்தவர்களே, குறிப்பாக நான் இதற்கு நிறைய வேத வசனங்கள் நமக்கு இருக்கிறது, ஆனால் எல்லாவற்றையும் சொல்ல நமக்கு நேரம் இருக்காது. ஆண்டவர் உலக சிருஷ்டிப்புக்கு முன்னாடியே இருந்தார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:1 வாசிக்கிறோம். அதே போல் யோவான் சுவிசேஷம் 1:1 கூட படிக்க முடியும். இயேசு கிறிஸ்து அவர் ஆதியில் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வார்த்தையாக கூட நாம் அதில் வாசிக்கிறோம். ஆதியில் அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்பதை நாம் அதில் வாசிக்க முடிகிறது. அன்பானவர்களே, அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை என்பது இயேசுவை குறிக்கிறது. அந்த வார்த்தை எப்போது இருந்தது? ஆதியில இருந்தது. ஆதி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அதற்கான தொடக்கமே இல்லை. அதுதான் அது தொடக்கமில்லாத ஒரு தொடக்கம். ஸ்தோத்திரம். அதுக்கு குறிப்பிட்ட நாளோ நேரமோ இல்லை, அதற்கு நாள் குறிக்க முடியாத ஒரு தொடக்கம் என்பதுதான் ஆதியிலேயே அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தமாக என்ன செய்யுதுன்னா இருக்கிறது. அன்பானவர்களே, சிருஷ்டிப்பில் இயேசுவுக்கு முக்கியமான பங்கு இருந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவருடைய தொடக்கம் என்ன? அவர் ஆதியிலே இருந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். அவர்
சிருஷ்டிப்பில் அவருடைய முக்கிய பங்கு இருந்தது. இந்த உலகத்தை உண்டாக்கினது யார்? தேவன் தான் உண்டாக்கினார். திருத்துவத்தை மறந்துடக்கூடாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன். அன்பானவர்களே, ஒரே தேவன் தான். ஆனால் தேவனாக, இயேசுவாக, பரிசுத்த ஆவியாக இந்த உலகத்தில் அவர்கள் செயல்படுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பல இடங்களில் பன்மை வார்த்தைகளால் குறிக்கப்படுகிறது, ஒரே வார்த்தையாலும் குறிக்கப்படுகிறது. அதனால ஒரே தேவன் பன்மையான முகத்தில் அவர் செயல்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. இதை பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கிறேன். முட்டை என்பது நம்ம முட்டைன்னு சொல்கிறோம். ஆனால் முட்டைக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒரு மஞ்சக்கரு இருக்குது, ஒரு வெள்ளைக்கரு இருக்குது, அப்புறம் தோல் இருக்குது. இந்த 3 சேர்ந்து தான் முட்டைன்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் தேவன் ஒருவராக இருக்கிறார். ஆனால் 3 விதங்களில் மனிதனுக்கு தன்னை காண்பிக்கிறார். 3 விதங்களில் செயல்படுகிறார். பிதாவாக செயல்படும் இடங்களில் பிதாவாக செயல்படுகிறார். குமாரனாக செயல்படும் இடங்களில் அவர் குமாரனாக செயல்படுகிறார். பரிசுத்த ஆவியாக செயல்பட வேண்டிய இடத்தில் பரிசுத்த ஆவியாக செயல்படுகிறார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் பிதா அதிகமாக செயல்பாடுகள் நமக்கு தோன்றுகிறது. சுவிசேஷங்களிலே பரிசுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய 4 சுவிசேஷங்களில் அவருடைய பங்கு அதிகமாக நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளில் இருந்து பரிசுத்த ஆவியின் பங்கை அதிகமாக நாம் பார்க்கிறோம். தேவன் தம் மனிதனோடு பல்வேறு விதங்களிலே தன்னை காண்பிக்கிறார் என்பதை மட்டும் மறந்து விடாதுங்கள். இயேசுவை நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பானவர்களே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3:6 வாசிக்கிற போது இந்த பாருங்க, யோவான் சுவிசேஷத்திலும் அதை வாசிக்கிறோம். அன்பானவர்களே, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கு. நீங்க நல்லா படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவால் உண்டாக்கப்பட்டது. தேவன் தம்முடைய வார்த்தையால் உருவாக்கினார்னு இருக்குல்ல, உண்டாக கடவுதுன்னு சொன்னார்ல, அந்த வார்த்தை யாருன்னா குமாரனா, குமாரனாலே உண்டாக்கி இருக்கிறார். அப்படின்னா இந்த உலக சிருஷ்டிப்பின் போதே அவர் இருந்தார் என்பதை இந்த உலகம் மறுக்கிறது. இந்த முழு உலகத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்ததுல தான் அவரே வராரு, அது வரைக்கும் அவர் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, இயேசு இருந்தார் தேவனாக, அவர் ஆவியாக இருந்தார், அவர் ஆண்டவராக இருந்தார். ஆனால் கண்ணியின் வயிற்றில் அவர் தேவன் மனிதனாக பிறந்தார்ல, அப்போதான் இந்த உலகத்தில் மக்களுக்கு இயேசு கண்களுக்கு தெரிய ஆரம்பித்தார். ஆமென். ஆனால் அவர் சிருஷ்டிப்பிலே இருந்தார் என்பதை நாம் யாவரும் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் இந்த இயேசுவை பற்றி அறிந்து கொள்வது மட்டுமல்ல, மற்றவங்களுக்கும் இந்த இயேசு எப்படிப்பட்டவன்றதை நாம் என்ன செய்யணும், சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆண்டவரை பற்றி சந்தேகமாக கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும். ஏதோ நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு அப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? பக்கத்தில் கேட்டால் சொல்லுவீங்களா? பக்கத்தில் சந்தேகம் கேட்டால் பைபிளில் கேட்டால் சொல்லுவீங்களா? குண்டக்க மண்டை கேட்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஆட்கள், இயேசு அறியாத மக்கள் நம்மக்கிட்ட கேள்வியை எப்படி கேட்பாங்க தெரியுமா? பயங்கரமாக கேட்பாங்க. அவங்க கேட்குறதுக்கெல்லாம் பதில் நீங்கள் என்ன செய்யணும், சொல்லணும்னா அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்டால் சொல்லணும். இயேசு கிறிஸ்து ஆதியில் இருந்தார். அவர் தீர்க்க தரிசனத்தின்படி இந்த பூமியில் மனுஷனுக்காக ஒரு கண்ணியின் வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதுதான் 2000 வருஷம் ஆகிறது என்பதை நான் சரியாக சொல்ல தெரிய வேண்டும். அன்பானவர்களே, இயேசு பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனை படைக்கும் போது தேவன் அங்கே ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்குள்ளே ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. பைபிளில் படிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். யாராவது சத்தமாக படிக்க முடியுமா? ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. போதும். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இந்த வார்த்தை எதை காட்டுது அப்படின்னா, நமது அப்படின்ற வார்த்தை எதுனா, எனதுன்னா ஒருவர் இல்லை, நமதுனாவே அங்கே பன்மை வந்துடுது இல்லை. அப்படின்னா தேவன் குமாரனோடும் பரிசுத்த ஆவியோடும் சொன்ன வார்த்தையாக தெரிகிறது. நமது சாயலாக உண்டாக்குவோம்னு தேவன் தம்மோடு கூட இருக்கிற குமாரனோடும் பரிசுத்த ஆவியோடும் ஆலோசித்தது போல அந்த வசனம் நமக்கு என்ன செய்யுதுன்னா காட்டுகிறது. எனவே இவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் படிக்கும்போது என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ஆமென், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தேவன் என்ன செய்தாரா, தெரிந்தெடுத்தார் அப்படின்ற வார்த்தையை நம்ம அங்கே படிக்க முடியும். எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள்
மனுஷர் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் ஆச்சரியமாய் இருக்கிறார், அச்சாரமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அன்பானது 14 வாசிக்கிறேன். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம எப்போது தெரிந்து கொண்டார் அப்படின்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே ஆண்டவர் தெரிந்து கொண்டார் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, இயேசு கிறிஸ்து நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டார். அப்படின்னா அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்ன செய்றாரு? இருக்கிறார் என்பதை வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து இயேசு என்னும் பெயரால் அழைக்கப்படல. அவருக்கு பேர் பைபிள் எங்கேயுமே இயேசுன்ற பேர் பழைய ஏற்பாட்டில் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் இருந்தார். அவருக்கு என்ன பெயர் இருந்துச்சு பழைய ஏற்பாட்டில் அப்படின்னா, அவரை குமாரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். யெகோவா அப்படின்னு சில இடங்களில் இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருக்கு. பைபிளில் பழைய ஏற்பாட்டில் தேவன் பல இடங்களில் வருது. ஆனால் இயேசு கிறிஸ்துவும் பழைய ஏற்பாட்டு காலங்களில் செயல்பட்டிருக்கிறார். சில மனிதர்களை சந்தித்திருக்கிறார். ஆபிரகாமை, ஈசாக்கை, தாவீதை போன்ற இடங்களில் இயேசு கிறிஸ்து சந்தித்திருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற பெயர் அங்கே சொல்லப்படாம புதிய ஏற்பாட்டில் இயேசு பிறக்கும் போதுதான் இயேசு என்ற பெயர் வருகிறது. கிறிஸ்து என்ற பெயர் புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்களில் சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசு பழைய ஏற்பாட்டில் இருந்தாரே, அப்போது அவருக்கு என்ன பெயர் அப்படின்னா குமாரன் சொல்லப்பட்டிருக்கிறது, யெகோவா என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் தேவன் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அன்பானவர்களே, சங்கீதம் 2:7 இயேசு கிறிஸ்துனுடைய பெயர் அங்கே இருக்கு. ஆதியாகமம் 19:24 இந்த வசனங்கள், நான் சொல்ற வசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து செயல்பட்ட பகுதிகள் தான். இயேசு கிறிஸ்துவுக்கான பெயர் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சில சம்பவங்களை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து செயல்பட்டார் என்பதை பழைய ஏற்பாட்டில் தெரிந்து கொள்ளும்படி கேட்கிறேன். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம்னு யோவான் சுவிசேஷம் 10:30 அவர் சொல்லியிருப்பதை நான் வாசிக்க முடிகிறது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து குறைவானவராக அல்ல, வல்லமையிலும் மகிமையிலும் அவர் குறைவானவராக எண்ணக்கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், சமமாயிருக்கிறோம். தேவனுக்கு சமமான மகிமையுடைய இயேசு அது எல்லாவற்றையும் வெறுத்து மனிதனாக இந்த உலகத்தில் என்ன செய்தாராம்? பிறந்தார்னு பைபிளில் படிக்கிறோம். நல்லா கவனிங்க. யோவான் சுவிசேஷம் 8:58 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னும் நான் என்ன செய்தேன்? இருந்தேன்னு அவரே சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் இப்பதான் பிறந்திருக்கிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் அப்படிதான் அன்னைக்கு நினைச்சாங்க. இன்னைக்கு நினைக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து இப்பதானே வந்தாருன்னு அன்னைக்குள்ள மக்களும் நினைச்சாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, நான் ஆபிரகாம் உண்டாக முன்னாடி இருந்திருக்கிறேன்ப்பான்னு சொல்றாரு. பாருங்க, பவுல் தோமா சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 20:28 என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்கிறார். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வாசிக்கிறோம். பவுல் சொல்றாரு தீத்து புஸ்தகம் 2:13 மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசுன்னு பவுல் சொல்றாரு. பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்துவ தேவன் என்றும் குறிப்பிடப்படுகிறார். ஆகவே நாம் ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவை குறைவாக எண்ணிவிட வேண்டியதில்லை. திருத்துவத்தில் 2வது நபராக இயேசு இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வல்லமையில் குறைவானவர் அல்ல, தேவனோடு சமமாக இருந்தவர். பைபிள் அப்படிதான் இருக்கு. தேவனோடு சமமாக இருப்பதை கொள்ளையானிட பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார்னு பைபிள்ல வாசிக்கிறோம். அன்பானவர்களே, பேதுரு சொல்றாரு 2 பேதுரு 1:1 வாசிக்கிற போது, நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய அப்படின்னு சொல்றார். அங்கேயும் பேதுரு கூட அவரை தேவன் என்று அழைக்கிறார். அப்படின்னா தேவன்னா பிதா மட்டும் நினைச்சிடக்கூடாது, இயேசு கிறிஸ்துவையும் தேவன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9:6 வாசிக்கிறோம். அந்த வசனம் இயேசுவினுடைய பிறப்பை பற்றியது. அப்படிதானா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. இதுல இயேசு கிறிஸ்து, இதுல நாமங்கள், அவருடைய பேர் தான் அது. அதுல ஒரு பேர் வருது, வல்லமையுள்ள
தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம மனசுல என்ன இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து வேற, தேவன் வேற அப்படின்ற மாதிரி நினைக்கும்ல. இயேசுவையும் தேவன் என்று தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் இயேசு நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்வதை வேதத்தில் நான் வாசிக்கிறேன். அன்பானவர்களே, சில சம்பவங்கள்ல இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதை நாம் பைபிளில் படிக்கிறோம். மூல வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யெசுவா என்று அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய புத்தகத்தில் யெசுவா என்ற பெயர் பயன்படுத்தப்படுகிறது. யோசேப்பு என்ற வார்த்தையிலிருந்து இயேசு கிறிஸ்து வருகிறது. சில பெயர்கள் கேட்பதற்கு வேற வார்த்தையாக இருந்தாலும் அர்த்தமெல்லாம் ஒரே பெயருடையதாகத்தான் என்ன செய்கிறதுனா இருக்கிறது. அல்லேலூயா. யோசேப்பு அப்படின்ற பெயரும் இயேசு கிறிஸ்து என்ற பெயரும் கூட ஏறத்தாழ ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆகார் அவள் சாராளிடத்தில் சண்டையிட்டு ஓடி போகும் நேரத்தில் ஒரு தூதன் தோன்றி, நீ மறுபடியும் நாச்சியார் தண்டையிலே போன்னு சொன்னார்ல, அங்க ஒரு தூதன் தான். அது யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. ஈசாக்க பலியிடும் போது அங்கே ஒரு தூதன் தடுத்தார்ல. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11 முதல் 18 வரை படிக்கிறோம்ல. அங்க தடுத்த தூதனானவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். பைபிள்ல நிறைய இடத்துல தூதனானவர்னு வரும் பாருங்க, அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் இயேசுன்ற பெயர் இல்லாட்டாலும் இயேசு இருந்தார். ஏனென்றால் அவருடைய பெயர் தேவ தூதனானவர் என்று அழைக்கப்பட்டிருந்தது. எனவே இயேசு கிறிஸ்து புதிதாய் வந்தவர் அல்ல, அவர் ஆதி முதல் இருந்தவர் என்றதை மறந்துடக்கூடாது. நம்ம ஆண்டவர் மிக பெரியவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாக்கோபிடத்தில் லாபான் அநீதியாய் நடந்த போது யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார்ல. ஒரு தூதன் தோன்றி என்னை தகப்பன் வீட்டுக்கு போக சொன்னார்னு தன் மனைவியிட்ட சொல்றான்ல யாக்கோபு, அந்த தூதன் யாருன்னா இயேசு கிறிஸ்துவாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முட்செடி நடுவில் தரிசனமான ஒரு தூதன் இருக்கார்ல. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2:5 இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இஸ்ரவேல் பயணத்தில் முன் சென்றாரே. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19 23 20 இஸ்ரவேலின் பயணங்களில் கூட இயேசு அவர்களுக்கு முன்னே போனதாக வேதத்தில் வாசிக்கிறோம். பிழையாம் இஸ்ரவேலை சபிக்க நினைக்கும் போது தடுத்த தூதனானவர் இருக்கார்ல, அவர் இயேசு கிறிஸ்து தான். மீதியானையை முறியடிக்க கிதியோனை அழைத்தாரே ஒரு தூதனானவர், அவர் இயேசு கிறிஸ்து தான். மனோவாவும் மனைவியும் வயலில் இருந்த போது ஒரு தூதனானவர் பேசி சிம்சோனுடைய பிறப்பை பற்றி சொன்னாரே, அந்த தூதனானவரும் இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அங்கே இயேசு என்று பெயர் வரவில்லை. ஆனால் இயேசு மனிதர்களை சந்தித்திருக்கிறார். எலியாவுக்கு சூரச் செடியில போஜனம் கொடுத்தாரே ஒரு தூதனானவர், அவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. உங்க மனசுல கொஞ்சம் மாற்றம் வருதா? இயேசுவை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவான பார்வை வருதா? இயேசு கிறிஸ்து அப்படின்னா டக்குன்னு நமக்கு எதுதான் ஞாபகத்துக்கு வரும்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் தான் இயேசுவை சொன்னவனே ஞாபகத்துக்கு வரும். இல்ல, இயேசு இங்கேயும் இருக்காரு. ஆமென், அல்லேலூயா. எலியாவுக்கு இயேசுக்கு என்ன சம்பந்தம்? மோசேக்கு இயேசுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, மோசே பயணம் செய்த பயணத்திலும் இயேசு கிறிஸ்து கூட சென்றிருக்கிறார். அன்பானவர்களே, எனவே இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்துக்குரியவர் மட்டுமல்ல, அவர் ஆதி முதல் இருந்தவர் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஏன் மனுஷன் ஆனார் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களை பார்த்தே முதல்ல கேட்டுறேனே, நீங்கள் கூட ரொம்ப விவரமான ஆட்கள் தான் நான் நம்புகிறேன். நீங்கள் ரொம்ப அறிவாளிகள் என்று நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்து ஏன் மனிதனாக பிறந்தார்? நீங்கள் சொல்லலாம். பாவங்களை மன்னிக்க. சும்மா சொல்லுங்க, தப்பு இல்லாமல் தப்புனாலும் பரவாயில்ல சொல்லுங்க. பாவங்களை மன்னிக்க, சரியாகத்தான் சொன்னீங்க. பரிசுத்த இரத்தத்தை சிந்த, ரட்சிப்பை கொடுக்க, பரலோகம். பரலோகமா? பரலோகம் சோறு மட்டும் போய் குழம்பு ஊற்ற மாட்டேங்கிறீங்களே. பரலோகம் போவதற்கு இப்போதான் குழம்பு ஊற்றியாச்சு. அல்லேலூயா. ரைட்டு. நமக்கு முன்மாதிரியாக இருக்க. வெரி குட். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நானே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் நான் உங்களை யோசிக்க, சிந்திக்க, தூண்ட விரும்பினேன். ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஏன் மனிதனாக வேண்டும்? இந்த கேள்வி நமக்கு மட்டும் இருக்குதா, இல்லை உலக மக்கள்கிட்ட இருக்குது? சிலர்லாம் கேட்பான், இந்த இயேசு கிறிஸ்து மனுஷனாக பிறந்து தான் மனுஷனை ரட்சிக்கணுமா? ஏன் அங்கே இருந்துக்கிட்டே மனுஷனை ரட்சிக்க முடியாதா? பாவத்தை மன்னிக்க முடியாதா? அவர் எதுக்கு இப்படி மனுஷனாக பிறக்கணும்? எதுக்கு அவர் இந்த அடியெல்லாம் அவர் வாங்கணுமா? இப்படியெல்லாம்
இப்படியெல்லாம் சிலுவையில் சித்திரவதைப்படணுமா, இப்படிலாம் இயேசு சாகணுமா அப்படின்லாம் சிலர்லாம் கேட்டிருக்காங்க. அப்படிலாம் கேட்குற ஆட்கள் இருக்காங்க. ஆமாம், இது இப்படி தான் நடக்கணும்னு தீர்க்க தரிசனம் பைபிள் என்ன செய்து இருக்கிறது. அல்லேலூயா. நம்பர் 1, இயேசு ஏன் மனிதன் ஆனார் அப்படின்னா, எழுதக்கூடியவங்க நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் எப்போவுமே தேவனுடைய செய்தியை எழுத பழகிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆலயத்துக்கு வரும்போது வேதாகமும் அதோடு சேர்ந்து ஒரு டைரியோ ஒரு நோட்டோ கட்டாயம் கொண்டு வாருங்கள். ஒரு பேனாவோடு வாருங்கள். செய்திகளை குறிப்பிடுங்கள், சில வசனங்களை எழுதி கொள்ளுங்கள். அவைகளை வீடுகளிலே நீங்கள் தியானியுங்கள். அப்படி செய்கிறவர்கள் இன்னும் இயேசுவை அதிகமாக அறிந்து கொள்ள முடியும், இயேசுவோடு மிக நெருக்கமாக வர முடியும். குறிப்பெடுக்கிற விசுவாசிகள் மிகவும் நல்லவர்கள். அல்லேலூயா. அதனால் எடுக்காதவங்க மோசமானவங்களாம் சொல்லலை, குறிப்பு எடுக்கிறவங்க ரொம்ப நல்லது, அதுதான் சொல்ல வர்றேன். கவனித்துக் கொள்ளுங்கள். நம்பர் 1, இயேசு கிறிஸ்து ஏன் மனுஷனானார் அப்படின்னா, ரோமர் புஸ்தகம் 9 அதிகாரத்தில் 8-9 வசனங்களை நாம் படிக்கும்போது, அவர் தீர்க்க தரிசனங்களின் படி இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காரு. இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் பைபிளில் இருக்கு. பாருங்க, உலகம் தோன்றி பாவம் மனுஷனுக்குள்ளே வந்த போதே அந்த தீர்க்க தரிசனம் வந்ததாக பைபிளில் படிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், அங்கதான் இயேசுவை பற்றிய முதல் தீர்க்க தரிசனம் இருக்கு. இயேசு பிறப்பார் அப்படின்ற தீர்க்க தரிசனம் முதல்ல எங்க இருக்கு? ஆதியாகமம் 3:15. நீங்க நல்லா மறந்துடக்கூடாது. ஆதியாகமம் 3:15 தான் இயேசுவை பற்றிய முதல் தீர்க்க தரிசனம். ஸ்தோத்திரம். யாராவது அந்த வசனத்தை எடுத்தால் வாசியுங்கள். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். அன்பானவர்களே, இந்த வித்து என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்கள், நீ அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, சிலுவையில் இயேசு பிசாசின் தலையை என்ன செய்தார்? நசுக்கினார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றது எதற்கு? ஒரு சிலுவையில் இயேசு பட்ட பாடுகள். இயேசுவின் குதிங்கால் நசுக்கப்பட்டதுன்றது அவர் சிலுவையில் பட்ட பாடுகளை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனம் அங்கே இருக்குல்ல, அதெல்லாம் நிறைவேறுவதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார்னு பைபிளில் படிக்கிறோம். 2வது, இயேசு கிறிஸ்து ஏன் உலகத்தில் மனுஷனானார் தெரியுமா? அன்பானவர்களை, சங்கீதம் 103ஆம் சங்கீதத்தில் 19ஆம் வசனத்தை படிக்கும்போது, அவர் பிதாவை வெளிப்படுத்தும்படி மனுஷனாக வந்தார். பழைய ஏற்பாட்டில் பிதா சிருஷ்டிகர்த்தராகவும் அண்ட சராசரத்தையும் ஆளுகிறவராகவும் சாவாமை உள்ளவராகவும் பரிசுத்தராகவும் தேவன் ஒருவராகவும் தன்னை வெளிப்படுத்தினார் தேவன். ஆனால் அன்பானவர்களே, தேவன் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவாக தன்னை தேவன் வெளிப்படுத்துறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய அந்த தோற்றம், அதாவது அவருடைய செய்கை, இதெல்லாம் அது வேற மாதிரி தான் இருக்கும்ல. நீங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனை மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, பயத்தோடு பார்த்தாங்க இல்லை? பாருங்க, அங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஜனங்கள் சும்மா நம்மள மாதிரிலாம் இருக்க முடியாது, அப்படிதானே? ஆமாம், அன்னைக்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லைன்னா என்ன ஆகிடும்? க்ளோஸ் பண்ணிடுவார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நமக்கு அப்படிலாம் கிடையாது இல்லை. ஆண்டவர் கிருபையா நமக்கு தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிப்பட்டது போல இன்றைக்கு நமக்கு வெளிப்படாமல் கிறிஸ்து மூலமாக தேவன் நமக்கு அன்பாக வெளிப்பட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு கால தேவனுடைய அன்னைக்கும் அவர் அன்பை விளங்கி கொள்ளவில்லை. ஜனங்கள் தேவ அன்பை விளங்கி கொள்வதற்காக தம்முடைய குமாரன் மூலமாக வெளிப்படுகிறார். அன்னைக்கும் தேவன் நேசித்தார். கழுகை போல சுமந்தேன்னு சொல்றாரு, தாயை போல உன்னை நேசிக்கிறேன்றாரு. என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் சொல்றாரு. மக்களுக்கு அவ்வப்போது ஆகாரை சந்தித்தார். இப்படி நிறைய விஷயங்களை படிக்கிறோம். அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தேவன் ஜனங்களை நேசித்தார். ஆனால் தேவனுடைய அன்பு பழைய ஏற்பாட்டில் மக்களுக்கு முழுமையாக புரியும் அளவுக்கு இல்லாமல் இருந்தது. சில நேரங்களில் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் கூட எல்லா இடங்களுக்கும் அவங்க என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆசாரியர்கள் கூட தேவனிடத்தில் பயந்து வாழ வேண்டியது இருந்தது. சங்கீதம் 2 வாசிக்கிறோம், பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு களி கூறுங்கள். உடன்படிக்கை பற்றி சாயும் போது தொட்ட 2 பேர் அந்த இடத்துலயே மாண்டு போனார்கள். உடனே அடி அன்னைக்கெல்லாம். கீழ்ப்படியில் அப்படின்னா வனாந்தரத்தில் அவ்வளவு பேர் ஒட்டு மொத்தமாக தோண்டதுக்கு ஜேசிபிலாம் கொண்டு வரல. ஒரே நேரத்தில் அதுவா தானாக என்ன செய்தது, பிளந்து ஒரு பெரும் கூட்டத்தை மூடி போட்டது.
மூடி போட்டது. மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு பேரும் அங்கே மாண்டு போனார்கள். பாவத்திற்கான தண்டனை உடனே கிடைச்சது. ஜனங்கள் பயந்தார்கள். அல்லேலூயா. ஒரு இடத்துல இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க, மோசே, ஆண்டவர் பேச வேண்டாம், நீரே பேசும் என்ன சொல்றாரு. ஏன்னா அவருடைய சத்தம் இடிமுழக்கத்தை போல இருந்தது. அது மலைகளை அதிரத்த பண்ணதாக்கூடியதாக இருந்தது. ஆகவே தேவனுடைய சத்தமும் அவருடைய வல்லமையும் ஜனங்கள் பயப்படும் அளவுக்கு இருந்தது. ஆனால் தேவனோ தம்முடைய குமாரன் மூலமாக தம்முடைய அன்பை என்ன செய்தார்னா வெளிப்படுத்தினதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பைபிளில் படிக்கும்போது அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லார், என்னை கண்டவன் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் மட்டுமல்ல, என்னை கண்டவன் பிதாவையும் கண்டவன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் அதை படிக்கிறோம். அன்பானவர்களே, பிதா தாமே நம்மை நேசிக்கிறார்னு யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். நமக்கு இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார்னா, நமக்காக ஒரு பிரதான ஆசாரியனாக இருக்கும்படி பிறந்தார். அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு மட்டும் பிரதான ஆசாரியன், முழு உலகத்துக்கும் ஒரு பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் என்ன தெரியுமா? தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில நின்று பேசுகிற ஆள் தான் பிரதான ஆசாரியன். மனிதர்கள் சொல்கிறத ஆண்டவர்கிட்டையும், ஆண்டவர் சொல்கிறத மனுஷன்ட்டையும் சொல்கிறதுக்கான ஒரு பிரதான ஆசாரியன் தேவையில்லை. அந்த வேலையை தான் இயேசு கிறிஸ்து செய்யும்படி இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தார்னு எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். 4வது விஷயம், ஏன் இயேசு மனுஷனாக பிறக்கணும் அப்படின்னா, பாவத்தை மன்னிக்கிறதுக்காக, பாவத்துக்கான ஒரு பரிகாரம் செலுத்துவதற்காக இயேசு மனிதனானார்னு நாம் படிக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலையும், மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலையும் நாம் அதை படிக்க முடியும். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45 நான் வாசிக்கிறேன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார்னு சொல்லப்படுது. மக்களை மீட்கும்படியாக தம்மையே பலியாய் கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அதனால பாவத்தை மன்னிக்க இயேசு உலகில் வந்தார்னு வேதவசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இன்னொரு 5வது விஷயம், இயேசு ஏன் மனுஷனா வரணும் அப்படின்னா, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக மனிதனாக அவர் வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்கணும்னா மனிதனாக பிறக்க வேண்டியது இருந்தது. அவர் சிலுவையிலே அறையப்பட வேண்டியது இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னல, சிலுவையில் பிசாசின் தலை அவர் என்ன பண்ணாரு? நசுக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மனிதனின் கையில் கொடுத்த ஆசீர்வாதங்களை மனிதன் பிசாசின் கையில் கொடுத்து விட்டான். பிசாசின் கையிலிருந்து மீண்டும் மனிதன் கைக்கு வர வேண்டுமானால் அங்கே ஒரு பரிகாரம் செய்ய வேண்டியது இருக்கு. அதனால இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்து அதை பெற்றுக்கொள்வதை விட, மனிதன் இழந்ததை பெற்றுக்கொள்ள மனிதனுக்காக அவரும் மனிதனாக வந்து மனிதனாக இருந்து பிசாசின் கையிலிருந்து அந்த ஆசீர்வாதங்களை வாங்கி மனிதன் கையில் அவர் கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுக்கு புரியும்படியாக நான் அதை சொல்லுகிறேன். அன்பான தேவனிலே, மனிதன் இழந்து போன ரட்சிப்பையும் தேவனுடைய மகிமையும் நித்திய வாழ்வையும் ஜீவனையும் ஆத்துமா இழந்து போனான இதெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா சாத்தான் கையில் இருக்கு. ஆண்டவர் அதை மறுபடியும் அவனுக்கு பெற்றுக் கொடுக்கணும்னா, ஆண்டவர் தேவனாக இருந்து அதை செய்யவில்லை, மனுஷனாக பிறந்து அதை என்ன செய்தார்னா செய்தார். காரணம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அவர் தேவனாக இருந்தால் அவருக்கு இரத்தமும் சதையும் இல்லை. அவர் மனிதனானால் தான் என்ன கிடைக்கும்? இரத்தம் இருக்கும். ஆகவே தேவன் இரத்தம் சிந்த வேண்டுமானால் என்ன செய்யணும்? கட்டாயம். புரியுதுல்ல? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு பைபிள் இருக்கு. அப்ப மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படனா என்ன வேணும்? ரத்தம் வேணும். அப்ப ரத்தம் வேணும்னா பரிசுத்தமான ரத்தம் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். ஆகவே இன்னொரு மனிதன் இடத்திலும் பாவமான ரத்தம் தான் இருக்குது. எந்த மனுஷன் ரத்தம் சிந்தினாலும் அது பாவமான ரத்தம். பாவமான ரத்தம் பாவத்தை மன்னிக்க முடியாது. அப்படினால் பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்ப பரிசுத்தமான ரத்தம் எங்கே இருக்கிறது? எங்கேயும் இல்லை. தேவன் ஆவியா இருக்கிறாரே, அவற்றை ரத்தமே இல்லை. அப்படின்னா ஒரு பரிசுத்தமான ரத்தம் உடையவராக தேவனே பிறக்க வேண்டும். எனவே தான்
அவர் மனிதனாய் பிறந்தார். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கா புரியலையா? அல்லேலூயா. இப்போ ரத்தம் சிந்த வேண்டும், பரிசுத்தமான ரத்தம் வேணும். தேவன் ஆவியற்பது ரத்தம் இல்லை. ஆகவே மனிதனாக பிறந்த ரத்தமும் சதையும் உடையவராக இந்த பூமியில் கண்ணீர் வயிற்றில் இயேசு பிறந்தார். இப்போது அவர் ரத்தமுடையவராக இருக்கிறார். அவர் பாவம் செய்யவில்லை. பாவம் செய்யும் சுவாபம் உள்ள இருந்தது. மாம்சம் எங்கே இருக்கோ அங்கே மாம்சத்தின் கிரியைகளும் இருக்கும். ரத்தமும் மாம்சமும் இருந்தால் மாம்சத்தின் கிரியைகள் இருக்கும். இயேசு கிறிஸ்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய மாம்சத்தையும் ரத்தத்தையும் அதனுடைய கிரியைகளையும் ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணாரு, அழித்தார். அவருடைய மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படாமல் அவர் வாழ்ந்து காண்பித்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நான் மத்தேயு 11:29 1 யோவான் 2:6 சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனிதனானார். அப்படிதானா? பாருங்க, நம்ம என்ன சொல்வோம்? இயேசு மனிதன் ஆகவில்லை என்றால் நம்ம கஷ்டம் நமக்கு தானே தெரியும், அவருக்கு என்ன தெரியும் நினைப்போம்ல. நம்ம கஷ்டத்தை அவரும் அனுபவிச்சிருக்கார். நம்ம கஷ்டம் அவருக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன இயேசு வந்து பேசுகிறாங்க, ஏழைகளின் கஷ்டம் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இயேசு கிறிஸ்து நமக்காக ஏழையானார். எந்த மனிதனுடைய வாழ்வையும் உற்று நோக்கிய ஆண்டவர், அந்த பாதையில் இயேசு வந்தார். இயேசு ஏன் மனிதனானார்? மனிதனின் பாரங்களையும் சுமைகளையும் தானே சுமந்து அனுபவிக்க முடிய இயேசு கிறிஸ்து வந்தார். எந்த மனிதனும் அவரை பார்த்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு இயேசு கிறிஸ்து மனுஷன் போகும் எல்லா பாதைகளிலும் வந்தார். மனிதனுக்கு இருக்கும் எல்லா உணர்வுகளும், மனிதனுக்கு இருக்கிற எல்லா நெருக்கங்களும், மனுஷனுக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களும் இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். அப்பதான் இயேசு கிறிஸ்து மனுஷனுக்கு சொல்ல முடியும், என்னை பின்பற்றுங்கள் என்று. நமக்கு முன்மாதிரியா அவர் போனார். நம்ம சொல்லிடக்கூடாதுல்ல, இவ்வளோ கஷ்டத்திலையும் வாழ முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. இந்த குடும்ப கஷ்டத்திலையும், இவ்வளோ பற்றாக்குறைகள்லையும், இவ்வளோ சோதனைகள்லையும், இந்த உலகம் நம்மளை எவ்வளோ இருக்குது, பாவம் இருக்குது, இவ்வளோ சோதனை காலத்தில் நம்ம உண்மையாக பரிசுத்தம் வாழ முடியுமான்னு நம்ம கேட்குற கேள்விக்கு இயேசு சொல்வார், அப்பா நானும் உன்ன மாதிரி மனிதனாக தான் உலகத்தில் வாழ்ந்தேன். உனக்கு இருக்கிற எல்லா பாவ சோதனையும் எனக்கு இருந்துச்சு, ஆனால் நான் பாவம் செய்யாமல் நான் வாழ்ந்து காண்பித்தேன் அல்லவா, நீயும் வாழ முடியும் என்று இயேசுக்கு நமக்கு ஒரு முன்மாதிரி வச்சு போயிருக்கிறாரு. ஆண்டவர் வார்த்தையால் மட்டும் நமக்கு போதிக்காமல் வாழ்க்கையாலும் போதித்தார், வாழ்ந்தும் காண்பித்தார். அதான் ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிக்கணும். சும்மா வார்த்தையில சொல்லிட்டு போறது ரொம்ப எளிது. ஆனால் இயேசு கிறிஸ்து வெறும் வார்த்தையால் மட்டும் போதித்து போகவில்லை, அவரும் அந்த சோதனை ஊடே கடந்து போனார். பிசாசின் சோதனைகளை சந்தித்தார். பிசாசு அவரை 3 முறை அவரை சோதித்ததாக பைபிளில் படிக்கிறோம். அது எல்லாத்திலையும் ஆண்டவர் ஜெயித்தார். மாம்சத்தின் மூலமாகவும் அவருடைய பெருமை மூலமாகவும் ஜீவனத்தின் பெருமையினாலும் அவரை சோதித்தான். ஆனால் எல்லாத்திலும் இயேசு வெற்றி பெற்றார். அவர் ஒன்றிலேயும் பாவம் செய்து விடவில்லை. தன் ஆத்மாவை அவர் காத்து கொண்டார். நமக்கு இருப்பது போல அவருக்கு சரீரம் இருந்தது, நமக்கு இருப்பது போல ரத்தம் இருந்தது, நமக்கு இருப்பது போல ஆத்மா அவருக்கு இருந்தது. ஆமேன். அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. ஆமேன், ஸ்தோத்திரம். இது எல்லாமே அவருக்குள்ளே இருந்தது. நமக்கு வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுக்க அவர் மனிதனாக பிறந்தார். நாம் மறுபடியும் இந்த உலகத்தில் ஆண்மை, ஸ்தோத்திரம், நமக்காக கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக பரமேறி போனார்னு பார்க்குறோம். அதற்காக தேவன் மனிதனாக பிறந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம், நம்மை 2ஆம் வருகைக்காக ஆயத்தப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதை நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு இருக்கிற எல்லாமே அவருக்கு இருந்துச்சு. நமக்கு வேர்க்கிற மாதிரி அவருக்கு வேர்த்தது, நமக்கு பசி வந்த மாதிரி அவருக்கும் பசி இருந்துச்சு, நமக்கு தாகம் இருந்த மாதிரி அவருக்கும் தாகம் இருந்துச்சு. இது எல்லாமே அவர்கிட்ட இருந்ததாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் நம்மை போல ஒரு தாயின் வயிற்றில் அவர் பிறந்தான்னு சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவர்கிட்ட 2 விஷயம் இருந்துச்சு. ஒன்று, மனிதனாகவும் இருந்தார், தேவனாகவும் இருந்தார். முழு மனிதத்தன்மையும் அவருக்கு இருந்துச்சு. நம்மளை மாதிரி நமக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அவருக்கு இருந்தது. மனிதத்தன்மை எல்லாம் அவருக்கு இருந்தது. ஆனால் தேவத்தன்மையும் அவர்கிட்ட எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. அப்படிதானா? ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பைபிளை படிக்கும்போது நாம் எப்படி சின்ன பிள்ளைகளெல்லாம் வளர்ந்தோமோ அது மாதிரி தான் இயேசு கிறிஸ்து வளர்ந்தார். நம்மளை மாதிரி தான் அவர் பிறந்தார் தாயின் வயிற்றில். ஆமீன். சின்ன வயசுலே 12 வயசுலே பெரியாள மாதிரி அவர் பேசியிருக்கிறாருன்னு பைபிளை படிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தன்னை மனிதன் என்று இயேசு கிறிஸ்து அழைத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 4:9 பார்க்கும்போது, ஆமீன், ஸ்தோத்திரம், உயிர் தெழுந்த பின்பும் மனுஷனாகத்தான் பேதுருவை போய் பார்க்குறார், தோமாவை சந்திக்கிறார், இல்லை தொட்டுப்பாரு அப்படின்றார் இல்லையா. அவர் காயங்களை காமிக்கிறார். அப்படின்னா தான் மனிதனாகவும் காண்பிக்கிறார்.
மறுபடியும் இயேசு வரும்போது மனிதனாகவே என்ன செய்வார்? வருவார், மறுபடியும் வருவார். அந்த மனித உருவத்தில் தான் மறுபடியும் நாம் காணும்படியாக இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார். அவருடைய தெய்வீகத்தன்மையும் அவரோடு கூட இருந்துச்சுன்றதை நாம் பார்க்குறோம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஸ்தானத்தில் வேற யாரும் இருக்கவே முடியாது. அவர் வித்தியாசமான, எந்த மனுஷனும் அவரை போல இருக்க முடியாது. நாம் வெறும் மனிதத்தன்மையோடு மட்டும் இருக்கிறோம். அவர் தெய்வத்தன்மையும் அவருக்குள்ள என்ன செய்யுதுன்னா இருந்தது. மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 20-21 படிக்கிறோம் இல்லை? இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பில் மனிதத்தன்மை இருந்த மாதிரி தெய்வீகத்தன்மை இருந்தது. ஏனால் பரிசுத்த ஆவியில் தான் அவர் உற்பத்தியானார்னு பைபிளில் படிக்கிறோம். ஸ்தோத்திரம். 12 வயசுல அவர் தான் தேவகுமாரன் உணர்ந்தார். அப்பா அம்மா போய் கேட்குறாங்க, எங்கள் எல்லா பக்கமும் உண்மை தேடினமே அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? பிதாவுக்கு அடுத்த காரியத்தை நான் செய்ய வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்ல. எத்தனை வயசு? 12 வயசில் எந்த பிள்ளையும் அப்படி பேசுமா? அப்போ இயேசு கிறிஸ்து 12 வயசில் கூட அவருக்கு நல்ல உணர்வு இருந்துச்சு. நான் தேவகுமாரன் அப்படின்ற உணர்வு அவருக்குள்ளே இருந்தது. மற்ற பிள்ளைகளைப் போலத்தான் இவருக்கும் 12 வயது. ஆனால் அந்த 12 வயசில் அவருக்குள்ள உணர்வு, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் தேவகுமாரன் என்கிற உணர்வு அவருக்குள்ளே இருந்தது. இன்னைக்கும் நமக்கும் அது ரொம்ப அவசியம் தேவைப்படுது. நாம் என்னதான் மனுஷனாக இருந்தாலும் நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும். நான் அவருடைய பிள்ளை, தேவகுமாரன், தேவகுமாரத்தின்ற உணர்வு, அவரால் ரட்சிக்கப்பட்டவன் என்ற உணர்வு எப்போது என்ன செய்யணும்? இருந்துகிட்டே இருக்கணும். நான் சிம்சோனை சொல்வேன். சிம்சோன் பிரதிஷ்டை செய்யப்பட்டவன். அவன் தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன், நஸ்ரே விரதம் காக்கிறவன். எல்லா பிள்ளை மாதிரியும் அவன் இருந்தாலும் அவன் உன்னை மறந்துடவே கூடாது. நான் எல்லார மாதிரி கிடையாது. தேவன் எனக்கு சில சட்டத்திட்டங்களை வச்சிருக்கிறாரு, நான் அதன்படி வாழணுன்ற உணர்வு அவனுக்கு இருக்க வேண்டும். நாம் எல்லாரை போல அல்ல. அன்பானவர்களே, அவருடைய வாழ்வில் தேவனுடைய தொடுதல் இருந்தது. அவர் தேவனாக இருந்தார். எல்லாரும் அற்புதங்களை செய்தார்கள். இயேசு மாதிரி நிறைய பேர் அற்புதம் செய்தாங்க. எலியா அற்புதம் செஞ்சிருக்கிறாரா? இயேசு மட்டும்தான் உயிரோடு எழுப்பினாரா? இல்லை. பழைய ஏற்பாட்டிலையும் எலிசா உயிரோடு எழுப்பியிருக்கிறார்ல. அப்படின்னா இயேசு செய்தது எல்லாமே மற்றவங்களும் செஞ்சுருக்கிறாங்க. என்ன வித்தியாசம்னா, எல்லாரும் ஆண்டவர்கிட்ட இருந்து வல்லமை பெற்று செஞ்சாங்க. இயேசு தன் வல்லமையாலேயே செய்தார். இதுதான் வித்தியாசமானது. மற்றவங்கெல்லாம் அப்போஸ்தலரும் உயிரோடு எழுப்பியிருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்து வல்லமை பெற்று அவர்கள் அற்புதம் செய்தார்கள். இயேசு கிறிஸ்து யார்கிட்ட இருந்தும் வல்லமை பெற வேண்டியதில்லை. அவருக்குள்ளே வல்லமை என்ன செய்து இருந்தார். அவர் வாய் திறந்து சொல்லும் போது அது நடந்தது. இல்லை, அவர் ஜபம் பண்ணி எல்லாம் செய்யவில்லை, அல்லது வல்லமை பெற வேண்டியதில்லை. அவருக்குள்ளேயே வல்லமை இருந்தது. தன் வல்லமையாலே லாசருவை 3ஆம் நாளிலே உயிரோடு கூட அவர் எழுப்பினார் என்பதை வாசிக்கிறோம் மாணவர்களே. ஆகவே இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசு கிறிஸ்து அவர் புதிதாய் வந்தவர் அல்ல, அவர் ஆதியில் இருந்தவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை உலகம் சாதாரணமாய் பார்க்கிறது. ஆனால் நாம் அப்படி பார்க்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசு மிகவும் பெரியவராயிருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் ஆதியில் இருந்தவராக இருக்கிறார். அவர் இப்போதும் இருக்கிறார், எப்போதும் இருப்பார். அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிற தேவனுமாய் இருக்கிறார். அவருக்கு தொடக்கமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. அவர் வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். எழும்பி நின்று இருக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆமென் ஆண்டவரே, இந்த கால வேளையில நான் பெற்றுக்கொண்ட இயேசு மிகப்பெரியவர் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் நித்தியமானவர். அவருக்கு மரணம் என்பது இல்லை. உலகம் அவருக்கு மரணத்தை கொடுக்க நினைத்தது. ஆனால் இயேசு மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கண்களை மூடி வாய் திறந்து, ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை இரட்சகராக பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை எனக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய தேவன் என்பதை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவரை போல யாரும் இல்லை. நம்ம ஆண்டவரை போல ஒருத்தர் இந்த உலகத்தில் இல்லை. மிகப்பெரிய ஒரு தேவனை காணும்படி நம்முடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். மிகப்பெரிய தேவன் நம்முடைய உள்ளத்தில் வரும்படி ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். என்னை உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொண்டார் சொல்லப்பட்டது எவ்வளவு பெரிய வார்த்தை. நீங்களும் நானும் அவ்வளவு பெரிய ஆளா? இல்லை, சாதாரணமான ஆளு. ஆனா ஆண்டவர் நம்மளை என்னைக்கோ தெரிந்து கொண்டாராம். இவ்வளவு வருஷங்களுக்கு பிறகு இப்படி ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை எனக்கு வேணும்னு இயேசு நம்மளை தெரிந்து கொண்டார் ஐயா. நம்மளை தெரிந்து கொண்டார் ஐயா. ஏதோ உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறோம், ஒரு சாதாரண
சாதாரணமான மனிதன். ஆனால் நம்மளையும் இயேசு முன் குறித்தார். நம்மையும் ஆண்டவர் நமக்காக தனக்காக தெரிந்து கொண்டார். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் பார்ப்பது போல சாதாரணமான ஒரு அவதாரம் அல்ல. அவர் நித்தியமான தேவனாய் மனுஷனின் பாவங்களை மன்னிப்பதற்காக, தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுப்பதற்காக இயேசு மனிதனாக பிறந்தார் அல்லவா? ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தி வேளையில் நமக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நீங்க எங்களுக்காக முன்மாதிரியாக வாழ்ந்தது போல நாங்களும் அநேகருக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பிக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. நீர் எல்லா பாவ சோதனைகளையும் ஆண்டவரே பாவம் செய்யாமல் நீர் வாழ்ந்து காண்பித்தது போல நாங்களும் பாவம் இல்லாமல் வாழ்ந்து காண்பிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஐயா, நீர் தேவனோடு கூட உறவாடி நீர் ஐயா. எவ்வளவுதான் வல்லமை இருந்தாலும் பிதாவின் சித்தம் செய்ய முன் வந்தீரே. நாங்கள் எவ்வளவு உயர்ந்தாலும் நாங்கள் தேவ சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம், உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துறையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பரலோகத்தின் பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த காலவேளையில கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிடைத்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகம் உம்மை ஆண்டவரே எல்லா மனிதரை போலதான் உம்மையும் ஒரு மனிதனாக பார்க்க விரும்புகிறது. ஆனால் நீர் சாதாரணமானவர் அல்ல, நீர் தேவனா இருக்கிறீர் என்பதை இந்த உலகம் அறிய தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவர், நீர் எப்படிப்பட்டவராக இருக்கிறீரோ அப்படிப்பட்டவராகவே இந்த உலகம் அறிவதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். உண்மையாகவே நீர் வல்லமையுடையவராகவே இந்த உலகம் அறியட்டும் ஆண்டவரே. நீர் நித்தியமானவராய் இருப்பதாகவே இந்த உலகம் பார்க்கட்டும் ஆண்டவரே. மனுஷன் மேல் அன்பு வைத்து தன் இரத்தத்தை எல்லாம் மனுஷனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக சிந்தும்படி வந்த மனித அவதாரம் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள கிருபை செய்யும் தேவனே. பரலோக மேன்மை எங்களுக்காக இழந்து இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்ததை இந்த உலகம் காண கிருபை செய்யும் ஆண்டவரே. குறைந்த அறிவுள்ள நாங்கள் ஞானமுள்ள தேவனை காணும்படி புரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை செய்தீரப்பா, எங்களுக்கு கிருபை செய்தீர ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு இன்னும் தாரும் கர்த்தாவே. இவ்வளவு மகத்துவமான தேவனை அறிந்து கொள்வதற்காக எங்களுக்கு கிடைத்த பாக்கியம், இந்த பாக்கியத்தை பாதுகாக்கணும். உங்க வருகை மட்டும் உமக்காக வாழணும். இந்த உலகத்துல உம்மை விட்டு எங்களை பிரிக்கிற என்ன சோதனை வந்தாலும் இயேசுவுக்காக நிற்கணும். எங்களுக்கு தேவன் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.